எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 20:5. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. தாவீது தன்னுடைய ஜனங்களுக்கு நல்ல ராஜாவாயிருக்கிறார். ஜனங்களும் ராஜாவின் மேல் பிரியமாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது தங்களுடைய ராஜாக்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு தாவீது ராஜாவுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுப்பார் என்று விசுவாசித்தார்கள். விசுவாசித்து சந்தோஷப்படுகிறார்கள். நாங்கள் தாவீதின் ரட்சிப்பினால் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சந்தோஷமாய் சொல்கிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு சமாதானத்தையும் செழிப்பையும் கட்டளையிட்டிருக்கிறார். இது நிமித்தம் ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் என்று ஜனங்கள் பயபக்தியாய் ஜெபிக்கிறார்கள். சங்கீதம் 37:4 தாவீது எழுதியிருக்கிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நம் வேண்டுதல்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற சங்கீதக்காரன் தாவீது 3 முக்கியமான ஆலோசனைகளை தருகிறார். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளையும் நாம் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். நம்முடைய ஊழியம் பாதையிலும் நாம் கர்த்தரை நம்பி முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் இருக்கும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்மை போதித்து பாதுகாத்து நடத்துவார். குழப்பம் இல்லாமல் அமைதியாய் குடியேறச் செய்வார். நாம் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டு நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார். கர்த்தரை நம்பிவிட்டு நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்த தீமையும் செய்யக்கூடாது. தீமைக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும். மேலும் பழிவாங்குதல் இருக்கக்கூடாது. பொறுமையோடும் சாந்த குணத்தோடு வாழ்ந்து வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார். பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியினம் கேட்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். அவரே நம்முடைய ஆத்தும மீட்புக்காகவும் நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக அந்தகாரத்தின் அதிகாரங்களோடும் யுத்தம் பண்ணுகிறார். அவர் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசி வேண்டுதல் செய்து எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென்.